இந்தாங்க, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஆ, ஆ, போதும், ரொம்ப போதும், கம்மியா சாப்பிட்றீங்க. இதோ உங்க செல்ல பொண்ணு வந்துட்டா. அட வந்துட்டியாமா? வா வந்து உட்காரு. பாரு, உனக்கு பிடிச்சத சமைச்சு வச்சிருக்காங்க. வந்து உட்காந்து சாப்பிடுமா. என்னமாச்சு? இன்னைக்கு நாள் நல்லா போகலையா? ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப களைப்பா இருக்கு. எக்ஸாம் வேற நெருங்குது இல்லையா, அதான் டென்ஷனா இருக்கேன். உனக்கு எதுக்குமா டென்ஷன்? நீ எப்பவுமே ஃபர்ஸ்ட் தானே வருவ. எல்லாரையும் தோக்கடிச்சிருவ. பின்ன என்னவா? நீ அதிகம் யோசிக்காத. இந்த தடவையும் நீ ஃபர்ஸ்ட் தான் வருவ. படிப்புல உன் கூட போட்டி போட இந்த ஜில்லாவுல யாருமே கிடையாது. ஆ? ம், பேசுங்க. அது ஏமா, அது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கப்பா. இந்த வருஷம் உன்னோட படிப்பும் முடிஞ்சிடும். இந்த வருஷமும் உனக்கு நிறைய மார்க் வரும். எனக்கு அதுல முழு நம்பிக்கை இருக்கு. அதனால நானும் உன்னோட அம்மாவும் உட்காந்து இதை தான் யோசிச்சோம். அடுத்த வருஷம் உன்னோட கல்யாணமா? ஆ, இப்போ உங்க 2 பேருக்கும் நான் பாரம் ஆயிட்டேன் இல்லையா, அதான் யாருக்காவது என்ன கட்டி கொடுக்க பாக்குறீங்க. கல்யாணம் முடிச்சிட்டு வீட்டை விட்டு விரட்டலான்னு இருக்கீங்க. ஐயா, நீ என்ன பைத்தியமா? நீ எங்களுக்கு பாரமா? நீ எங்களுக்கு பொண்ணு இல்ல, நீ எங்களுக்கு பையன். பையன் நீ தான் எங்களுக்கு கௌரவம். உன் மேல உயிரியே வச்சிருக்கோம். இங்க பாருமா, என்னைக்காவது இதெல்லாம் நடக்கணும் இல்லையா? உனக்கு உன்னோட படிப்பு தான் முக்கியம்னு சொன்ன. அதுக்காக தான் இத்தனை நாள் வரைக்கும் நாங்க காத்துட்டு இருந்தோம். இதுக்கு மேல எங்களால காத்திருக்க முடியாதுமா. எங்களுக்கும் கடமை இருக்கு, அதையும் நாங்க நிறைவேற்றணும் இல்லையா? அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாம். அம்மா கொஞ்சம் புரிய வைங்கள. எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இங்க பாரு, குடும்பம்னு ஒண்ணு அமைஞ்சாதானே நல்லது. நான் உங்க 2 பேரை விட்டு பிரிய விரும்பல. நீ எங்க பிரிய போற? நீ எங்களை விட்டு எங்கேயும் பிரிய போறது இல்ல. ஆமா, எப்ப பாக்கணும்னு தோணுதோ அப்ப நீ கிளம்பி வந்துடு. ஆ, ஆ. இந்தா சாப்பிடு, சாப்பிடுமா. சரிம்மா, நாளைக்கு காலேஜ்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துடு. எதுக்காகப்பா? உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு வராங்க இல்லையா? ம், சரி சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் வைக்கவா? என்னண்ணே, நேத்தி அவங்க உங்களை கன்னத்தில் அரைஞ்ச சத்தம் இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குண்ணே. எவ்வளோ திமிரா உங்களை அரைஞ்சிட்டு போயிட்டா? அரைஞ்சது என்னவோ அண்ணனோட கன்னத்துல தான். ஆனா நம்ம எல்லாருக்குமே வலிக்குது. இன்னைக்கு அவ வரட்டும், நேத்து கணக்க இன்னைக்கு தீத்துருவோம். ரொம்ப மரியாதை கொடுத்தாச்சு. நான் சரியாக தான்டா சொன்னேன். சரியான திமிரு பிடிச்ச பொண்ணு. இன்னைக்கும் திரும்ப அடிக்காமல் இருக்கணும். ஏதாவது நடக்கும். அதை பண்ண போறது நான் தான். நான் எப்படிப்பட்டவன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போகலனா அம்மா கண்ட மெனிக்கு திட்டுவாங்க. அப்புறம் இந்த ஸ்ருதி இன்னைக்கு என்னை ஏமாத்திட்டா. நாளைக்கு இவளை என்னன்னு கவனிக்கணும். நாளைக்கு வரும்போது பாத்துக்கிறேன். நேத்து அறை வாங்கினது மறந்துட்டியா? மறுபடியும் வாங்க வந்திருக்கியா? தயவு செஞ்சு வழிய விடு. எனக்கு லேட் ஆகுது, நான் போய் ஆகணும். நேத்து அரைஞ்சதுக்கு முதல்ல நான் கணக்க தேய்க்கிறேன். அப்புறம் நீ கிளம்பிக்கோ. உன்னை நான் தடுக்கவே மாட்டேன். அது என்ன கணக்கு? இன்னைக்கு நான் தான் உன் கன்னத்துல அரையணும். கிஷோர், தயவு செஞ்சு விட்டுரு ப்ளீஸ். அது எப்படி உன்னை விடுறது?
இன்னைக்குதான் நீ சிக்கியிருக்க. வீட்ல எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன போக விடு. வீட்ல உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களா? ஆ? அழக்கூடாது. உன்னை நான் போக விடுறேன். ஆனா இன்னும் தீராத ஒரு கணக்கு இருக்குல்ல, அத முதல்ல நான் முடிச்சிடுறேன். கிஷோர், இப்ப என்ன போக விடு ப்ளீஸ். நீ நிலையாவே இல்ல. இன்னைக்குதான் நான் நிலைக்கே வந்திருக்கேன். இவ்வளவு நாள் மயக்கத்துல இருந்தேன். ஹே, நான் உன்கிட்ட இருந்து என்ன கேட்டேன் சொல்லு? கொஞ்சம் அன்புதானே கேட்டேன். ஆனா நீதான் ஒத்துக்கல. இப்போ வற்புறுத்தி அதை அடைய வேண்டியதா ஆயிடுச்சு. பயமா இருக்கா? என் கண்ணத்துல அறையாம இருக்க? என் கண்ணத்துல அரைஞ்சதுக்கான பழியை எப்படி தீக்க போறேன்னு இப்போ உனக்கு காட்ட போறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் நான் போய் ஆகணும். என்ன விட்டுரு. அட வணக்கம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வணக்கம். வாங்க வணக்கம். வாங்க உள்ள ஆ. வாங்க. சரி, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஆமா, இங்க வரத்துக்கு நீங்க கஷ்டப்படல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ப்ளீஸ் என்ன போக விடு ப்ளீஸ். என்ன அரைஞ்சதுக்கான தண்டனை இதுதான். இனி உன்னால என்ன மறக்கவே முடியாது. எடுத்துக்கோங்க. நீங்க எல்லாரும் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஆ. நீங்க டிஃபனை சாப்பிடுங்க. அதுக்குள்ள பொண்ணு காலேஜ்ல இருந்து வந்துருவா. எடுத்துக்கங்க. சமோசா எடுத்துக்கோங்க. நிதி, நிதி, உனக்கு என்னாச்சு? என்ன நீ இப்படி வந்திருக்க? நிதி, 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 சாப்பிட்டுட்டே இருந்துருவீங்க. நிதி, சொல்றது கேளு. நிதி, நாங்க அப்புறமா வரோம். நிதி, ஏம்மா நிதி, 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 ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? நிதி, நிதி, ஏதாவது பேசு. நிதி, ஏம்மா என்னமாச்சு? என்னம்மா என்னாச்சு? ஏம்மா, என்னாச்சு? நீ ஏன் இப்படி எதுக்காக இந்த அலங்கோலமா கோலத்துல வந்திருக்க? வந்திருக்க? சொல்லு நிதி, உனக்கு என்னாச்சு? ஏதாவது பேசு. என்னாச்சு சொல்லுமா? சொல்லுமா, உனக்கு என்னாச்சு? பயப்படாத நிதி, என்னாச்சுன்னு சொல்லு. என்னம்மா நீ சொல்லலாம், எங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுமா. அப்பா, அவன் யாருமா? யார் இத பண்ணது? கிஷோர். அவனா? எனக்கு எனக்கு நிதி, என்னம்மா? என்ன ஜெகன் அங்கிள், நிதிக்கு என்னாச்சு? என்னமோ நடந்திருக்கு போல.
ஏதோ உங்க வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியுது. ஏ மங்கேஷ், அண்ணன் இன்னும் போதையில தான் இருக்காரு. பாரேன், போதை இன்னும் இறங்கல. இப்பதான் நீ சரியா சொன்ன. கொண்டாட்டமா இருந்துச்சு. கிஷோர், கிஷோர், உனக்கு இவ்வளவு தைரியமா? என் பொண்ணு வாழ்க்கையோட விளையாடிட்டேடா. உன்னை உயிரோட விட மாட்டேன் பாவி. ஏய், போடா. என் கண்ணத்துல அறிவியா? இதுக்கெல்லாம் முதல்ல உனக்கு தகுதியே கிடையாது. இது எப்படி இருக்கு? நீயும் பேசாத, உன் பொண்ணு பேசக்கூடாது. 2 பேரும் வாய பொத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க 2 பேரும் அமைதியா இருந்தா உங்க வீட்டு கௌரவம் சந்தி சிரிக்காது. எழுந்துரு, எழுந்துடா. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. ரொம்ப ஆட்டம் காட்டினவே அப்புறம் உனக்கே தெரியும். நான் ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சா அப்புறம் தாங்க முடியாது. உன்னால தலை நிமிர முடியாது. உன் பொண்ணுக்கு நடந்த விஷயம் நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன பசங்களுக்கு கூட தெரியக்கூடாதுன்னா வாய மூடிக்கிட்டு கேட்டுச்சா கிழவா? கிளம்புடாங்கிறது. வாங்கடா, அவன் கிடக்குறா. வந்துட்டீங்களா? வாங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க. அநியாயம் நடந்துடுச்சு. அந்த கிஷோர் நம்மள மிரட்டுறா. நாம இந்த விஷயத்தை பத்தி வாய திறந்தா அவன் மொத்த விஷயத்தை ஊர் ஃபுல்லா சொல்லிடுவானா? அப்பா, இதுக்கு மேல அவன் என்ன பண்ணிருவான்? ஆனா அவனை நாம லேஸ்ல விட்டுற கூடாது. இல்ல நிதி, நாம வாயை மூடிட்டு இருக்கிறதா நல்லது. நடந்த விஷயத்தை இதோட நீ மறந்துடுமா? எல்லாத்தையும் மறந்துற. இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. தயவு செஞ்சு சொல்றது கேளுமா, நீ இதோட மறந்துற. இல்லப்பா, நான் அவ்வளவு ஈஸியா இதை மறக்க மாட்டேன். கண்டிப்பா மாட்டேன். என்னம்மா? சரி, நம்ம என்னதான் பண்ண முடியும்? நாம சொன்னா கேட்கறதுக்கு இங்க யாரு இருக்கா? சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம குடும்பம் மானந்தானமா போகும். அது மட்டும் இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்க யாரும் வரமாட்டாங்க. விஷயம் பெருசாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம். இல்லப்பா, நான் கிஷோரை பழி வாங்காத வரைக்கும் நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ சொல்லு. உன்னோட மானம் தான் போவோம். அப்புறம் நம்ம குடும்பத்தோட மானமே போயிரும். இது வரைக்கும் ஊர்க்காரவங்களுக்கு சந்தேகம் மட்டும்தான். ஆனா நீ வாயை திறந்தீங்கன்னா ஊர்க்காரவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிரும். சரி, தெரியட்டுமா? நம்மளோட மானம் போயிருக்கு, ஆனா நம்ம தான் பயப்படணுமா? இல்லம்மா, நமக்கு நியாயம் வேணும். அப்பா, பஞ்சாயத்துக்கு போகலாம். இல்ல இல்ல, வேண்டாமா. பஞ்சாயத்துல வேண்டாமா. அப்புறம் அக்கம் பக்கத்துல ஊர்க்காரங்களுக்கு விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிடுமா? அப்புறம் உன்ன கல்யாணம் பண்ணிக்க யாரும் வரமாட்டாங்கம்மா. கல்யாணத்தை குப்பையில போடுங்க. என் மானத்தை விட கல்யாணம் தான் ரொம்ப முக்கியமா? எனக்கு நியாயம் வேணும், நான் அதை கேட்க தான் போறேன். வாய் மூடு. இதுக்கு மேல நீ பேசாத. உன்னோட அம்மாவும் உன்னோட அப்பாவும் உயிரோட இருக்கணும்னா நீ வாயை திறந்து பேசக்கூடாது. புரியுதாடி?